நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சுங்க. எப்பவுமே யார் எவிக்ட் ஆக போறாங்கன்றத மறைச்சு வைப்பாங்க. ப்ரோமோலலாம் காட்டவே மாட்டாங்க. அதாவது அந்த பேப்பரை எடுக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு ப்ரோமோவை முடிச்சிருவாங்க. ஆனா இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் திவாகர் தான் வெளியே போக போறாரு அப்படின்றத காமிச்சு தான் ப்ரோமோவே தொடங்குது. ஸோ இந்த ப்ரோமோவை பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோமோல நடந்த விஷயத்தை பார்ப்போம். விஜய் சேதுபதி இருக்கார்ல, ஸ்டார்டிங்கே திவாகர் தான் வெளியே போறாரு அப்படின்றத காமிச்சிடுறாரு. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. இதுல பார்வதி ஷாக் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பார்வதி அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்காக அழுவுற, அழாத அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ள எனக்கு நீ தானே இருந்த, இப்போ நீயும் போயிட்டேன்னா நான் என்னெல்லாம் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பயங்கரமா அழுகுறாங்க. மற்றவங்க கவலைப்பட்ட மாதிரிலாம் தெரியல. ஸோ ப்ரோமோல அப்படி தெரியுதா இல்லை உண்மையிலேயே யாருக்குமே கவலை இல்லையான்னு தெரியல. பார்வதி தான் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. இந்த ப்ரோமோ வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், திவாகர் வெளியே போறத நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல. அதாவது விஜய் சேதுபதி பேரை காட்டுறாரு பார்த்தீங்களா, அப்பத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. பெருசா அவர் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. ஆனா நமக்கு வந்த நியூஸ் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியலா சில நியூஸ்லாம் அங்கே நடந்ததை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்த நியூஸ்ல திவாகர் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. ரொம்ப நேரம் அவர் அனுப்புறதுக்கே ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது கொஞ்சோண்டு கூட அவர் ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல. நீ ரொம்ப போல்டான பொண்ணு, தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்வதி தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே வெளியே போறவங்க தான் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க, சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே சேர்ந்த மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாங்க. இவர் வெளியே விஜய் சேதுபதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே பேசுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி கிட்ட ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, உங்களோட பாடி லாங்குவேஜ் விஜய் சேதுபதி மாதிரியே இருக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க சார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதை பார்க்குற மக்கள் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இவர் எப்பவுமே விஜய் சேதுபதி பேசும்போது ஒரு மாதிரி பணிவா குனிஞ்சு நிப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி விஜய் சேதுபதி நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இவர் புகழ்ற மாதிரிலாம் அவரை புகழ்ற மாதிரி பேசிட்டு இருக்காருல்ல, அதனால விஜய் சேதுபதி இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆடியன்ஸும் கிளாப் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவர் ஏற்கனவே ஒரு முத்தம் வேணும்ன்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட கேட்டிருப்பாரு போல. மக்களே, நான் எதிர்பார்த்த முத்தம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துலயும் கேட்டிருக்காரு, எனக்கு முத்தம் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு போல. ஒரு ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி இருக்காருல்ல, கட்டி பிடிச்சி இவருக்கு முத்தம்லாம் கொடுக்குறாரு. இப்படிதான் இவரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ப்ரோமோ படி பார்த்தா லைட்டா கூட ஃபீல் பண்ண மாதிரி தெரியலங்க. ஐயோ 40 நாள்ல போயிட்டுமே, திடீர்னு போயிட்டுமே, எப்படி இது நடந்தது அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. பிரவீன்ராஜ் எவ்வளவு வருத்தப்பட்டார். ஐயோ வீட்டை விட்டு போறோமே, நம்ம நல்லா தானே பண்ணோம், வேறவங்கலாம் இருக்காங்களே அவங்கலாம் ஏன் போல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. ஆனா இவர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல. பிரச்சனை என்ன தெரியுமா, திவாகர் இந்த இடத்துல ஸ்மூத்தா நடந்துப்பாரு. வெளியே போய் இவரோட சேட்டை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சேட்டைன்னு தானே கேக்குறீங்க. நவீன் ஒரு ஆங்கருக்கும் இவருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. அந்த ஸ்டூடியோவில் வச்சே நவீன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், இவங்க தான் என்ன வர வச்சாங்க, சீப்பாக பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வீடியோ போட்டார் பார்த்தீங்களா. சொல்ல முடியாது, விஜய் சேதுபதிக்கே இவர் வீடியோ போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. விஜய் சேதுபதி சார் ஒழுங்காவே அந்த ஓஸ்ட் வேலையை ஒழுங்காவே பண்ணலங்க. அவர் எல்லார்கிட்டையும் பாரபட்சம் பார்த்தாருங்க அப்படின்ற மாதிரி இப்போ வீடியோ போட்டாலும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது ஒளிபரப்பு ஆகிற வரைக்கும் நீங்கள் இது சம்மந்தமாக வீடியோ போடக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதனால அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவாகர் கிட்ட இருந்து வில்லங்கமா ஒரு வீடியோ வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திவாகரோட ஆக்டிவிட்டி வச்சு நான் சொல்றேன், யார் கூட பிரச்சனை வந்தாலும் சரி உடனே இவர் தனியா ஒரு போன் எடுத்து ஒரு வீடியோ போட்டுருவாரு. அவங்க இப்படி பண்ணாங்கங்க, அவங்க பண்ணது சரியில்லைங்க, இப்படி அவங்க பண்ணது முறையாங்க, அப்படி இப்படின்னு கண்டிப்பா பேசுவாரு. ஸோ பார்ப்போம் விஜய் சேதுபதிக்கு எதிராக ஏதாவது வீடியோ போடுறாரா என்னன்ட்டு. திவாகர் வெளியே போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.